ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட பார்ட் 3 கேம் ப்ளே வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. போன வீடியோவில் நம்ம 7 லட்சம் கிட்ட சம்பாதிச்சு இருந்தோம். ஆமாம், சம்பாதிக்கல, 5 லட்ச ரூபா கடன் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன். இப்படியோ 7 லட்சம் நம்மக்கிட்ட இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த 7 லட்சத்தில் நம்ம இன்றைக்கு என்னென்ன பண்ண போகிறோம், என்னென்ன கிழிக்க போகிறோம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சம்பாதிச்சு 8 லட்சம் வந்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை. ஓகே, இன்றைக்கி டேவே ஐ திங்க் வேஸ்ட்டாக தான் இருக்குது. போயிட்டு போகுது. இந்த உப்பையெல்லாம் நம்ம எடுக்க தேவையில்ல. ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு சின்ன சந்தேகம் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல ஏதாவது அந்த கார் ரிப்பேர் பண்ணுற இடத்துல ஏதாவது காரை விட்டுருக்கணும் அப்படின்றது ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு நீ தூங்க போயிட வேண்டியது தான். வாங்க வாங்க வாங்க, ஃபஸ்ட்டு பெயிண்ட் கடையில் ஏதாவது விட்டுருக்கோமா? இல்லை, கடைசி எங்கே விட்டேன் எனக்கு ஞாபகம் இல்லை. பிரேக் டவுன் பண்ண கார் வந்திருக்கு. நோ ப்ராப்ளம், பண்ணி தொலைச்சிதான் போல். டவ் போகலை. இது என்ன இதுக்கு பின்ன நான் வாங்கினேன்னு எனக்கே தெரியலை. சூப்பராக கார் ரெடி பண்ணியிருக்கிறான். இருங்க, கொஞ்சம் வா, ஒரே நிமிஷம் இருங்க. இதை நம்ம சேலுக்கு போட்டுடலாம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. என்னடா அழுக்கு இவ்வளோ இருக்கா? சரி, ஓகே, அழுக்கு இருக்குது. லைட்டாக பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குது. பரவாயில்ல, இந்த காருக்கு இதுவே போதும். 2000 ரூபா கார் தான், ஒரு 5 ரூபாய்க்கு போனால் கூட பரவாயில்ல, போயிட்டு போகுது. இருங்க, இங்கே நிப்பட்டிக்கலாம். பரவாயில்ல, நம்ம கடை அப்படி போடு. நிறுத்து இன்னும் கொஞ்சம் போ, அப்புறம் சேல் போட காட்டாமல் போயிடுச்சுன்னா நம்ம அது. ஓகே, ஓகே, 1000 ரூபாய்க்கிட்ட தான் வாங்கியிருக்கிறோமா? இந்த கார் பேர் என்னது? அதுனே போடுவோம். போயிட்டு போகுது. இந்த காரோட ரேட்டு 10,000. 1000 ரூபாய்க்கு வாங்கி நாங்கள் 10,000 ரூபாய்க்கு சேல் போட்டிருக்கோம். ஒரு 3000 போச்சுன்னா கூட ப்ராஃபிட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு கார் நிப்பாட்டிருந்தோம். அந்த கார் இருக்கானே எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. சரி, இன்றைக்கி டேவை தூங்கி கழிச்சிக்க வேண்டியதான். 80,000 ஸ்பெண்ட் பண்ணண்ணா. பழைய வீடியோவில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். போயிட்டு போகுது. இன்றைக்கி கார் மார்க்கெட் இருக்குது. 7 லட்சத்துக்குள்ளே தான் கார் கொண்டு வரோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ பார்த்திங்கன்னா 8 லட்சம் ரவுண்டாக வச்சுப்போம். ஃபெராரி இருக்குது. இது என்ன பிஎம்டபிள்யூவில், இது எனக்கு தெரிஞ்சு பென்ஸு நினைக்கிறேன். டாஜ் இந்த இடத்துல எப்படி இருக்குது? சரி, டாஜ் முஸ்டாங்கு, இதுவும் இன்னொரு டாஜ். கரெக்டாக இந்த கார் கூட வாங்கிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஃபெராரி வாங்கிப்போம். ஃபெராரியெல்லாம் நல்ல ரேட்டுக்கு போகும். கஸ்டமரின் ஆஃபீஸா என்ன ஃப்ரெண்ட்ஸ் அடித்து நோத்திருக்கிறான். இவன் வேறு 2 லட்சம் கேட்கணும். 1,80,000 எப்படி? 1,80,000 அவ்வளோதான். இந்த காரை தெரிஞ்சு ரேட் போகல. இதை நம்மளே தான் ஓட்டிகிட்டு போகணும். ஃபியூசல் ஃபில் பண்ணிக்கலாம். எங்கடா என்ட்ரு காட்ட மாட்டேங்குது? இங்கே இருக்கட்டும், நம்ம கஸ்டமர் என் ஆஃபீஸில் காட்டுது. வந்து இந்த கார்லாம் வாங்கிக்கலாம். இன்றைக்கி ஒரே மார்க்கெட்டில் 3 டாஜ் இருக்குது. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 6 லட்சம் தான் இருக்குது. என்னடா கடை இப்படி குப்பையாக கிடக்கு? இது வேறு க்ளீன் கூட நான் இன்னும் பண்ணியிருக்க மாட்டேனே. எவ்வளோ சொல்கிறான்? 1 லட்சமாக இந்த கார் போட்டேன். 10,000 நினச்சேன். 3,000 ஆயிடுறா. நீ வந்துட்டு பேசி ஒரு 4,000 ரூபா கொண்டு வந்துடுவேன். நீ எவ்வளோ சொல்கிற? சரி, ஒரு 4,000 ரூபா ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 40,000 இல்லை, 4,000. நான் 10,000 நினச்சி 1 லட்சம் போட்டிருக்கேண்ணா. இந்த காய்கிட்ட கேட்டிருக்கலாமோ? சரி வாங்க, நம்ம ஃபெராரி போய் வாங்குவோம். எங்கே போச்சு ஃபெராரி? இங்கே இருக்கு.
வேறு எதாவது கார் இருக்கா? சூப்பராக இருக்குது. இதெல்லாம் ஆடியெல்லாம் போக மாட்டேங்குது நல்ல ரேட்டுக்கு. இது எனக்கு தெரிஞ்சு கோடா கரெக்டு. பரவாயில்ல. இந்த கேமுக்கு வந்து ஒரு கார் பேரையாச்சும் கற்றுக்கணும். சூப்பராகவும் வாங்கிடலாம் எனக்கு தெரிஞ்சு. சார் சூப்பராக எவ்வளோ சார் சொல்கிறீங்க? நல்லா அடித்து நொறுக்கி இருக்கீங்க. 74,000 வராது சார். ஒரு 68,000 முடிச்சுப்போம். ஓகே அவ்வளோதான், 68,000. சரி ஃபஸ்ட்டு இந்த கார் ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துருவோம். ஸோ நான் வேறு இறங்கிட்டேண்ணா. போடலாம். என்ன அவசரம் இருக்குது? நம்ம இந்த மாதிரி காரை ஃபஸ்ட்டு டேமேஜாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு எங்கேயும் இடிக்கக்கூடாது. இடித்தோன்னா அது வந்துட்டு நான் நல்லா அந்த பாடத்தை வந்து லிசன் பண்ணிட்டேன். நம்ம மெதுவாக ஓட்டிகிட்டு போனேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ என்னடா டே கொஞ்சம் முறுக்குனாலே இவ்வளோ ஸ்பீடாலாம் இந்த கார் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், லேசாக முறுக்குனாலே சும்மா வேறு மாதிரி ஸ்பீடில் போகுது. இருங்கடா டே. ஐயோ, நான் நார்மலாக ஓட்டுறதே இடிக்கிற மாதிரி தான் ஓட்டுறேன். வா கொஞ்சதே செலுத்திட்டா போதுமே. போதும், நிப்பாட்டு. சரி போடு. இதுக்கே 1,500, 15,000 கிட்ட போயிடுச்சு. அப்படி நம்மளோட ஸ்டார்ட் கட் ரெஸ்பாண்ட் அப்படி போயிட்டு இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபெராரியை போயிட்டு ரிப்பேர் ஓட்டுற வேண்டி தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ நம்மளோட ஃபெராரி நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த கேம்லேயே இப்போ தான் ஃபெராரி வாங்கியிருக்கிறோம். நான் ஒரு லைஃப்பில் ஃபெராரி வாங்க கூட இவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு இருக்குல்ல. ஆனால் ஃபெராரி இந்த கேம் வாங்கினோடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சூப்பராக இருக்குது. காரி படம் ஓட்டடியே தலைக்கடை எவ்வளோ ஒருத்தர் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிறீங்க என்றுக்குறா, அவ்வளோதான்டா. சும்மா நாராசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரு சும்மா என்ன மாதிரி இருக்குது. சவுண்டாக கேளுங்க. என்னம்மா சவுண்டு போகுதுப்பா. எப்பா ஃபெராரிடா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம் இருக்குது. இந்த லாரி வச்சு நீ என்ன பண்ணுறானே தெரியலை. கேட்டால் காருன்றான். இந்த இடத்துல எதாவது கார் வாங்க முடியுமான்னு செக் பண்ணலாம். எனக்கு இப்போ ஒரு நல்ல பிளான் ஒன்று யோசிச்சுருந்தேன். என்னென்னா, இன்னுமா சூப்பராக ரெடி பண்ணுறான். இருங்கடாடி. நம்ம ஒரு பிளான்னு மறந்து போயிட்டேன். நம்ம ஒரு பர்சனல் கார் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன். சும்மா பஸ்ஸில் போயிட்டு வருது. கார் ஷோரூமோட ஓனர் நான். எனக்கு ஒரு பர்சனல் கார் இல்லை அப்படின்னா ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு செய்தி தான். என்ன பண்ணுறது? நீ எவ்வளோ நேரம் என்ன பண்ணுவேன்? நீங்கள் முடிக்க போகிறானா? அப்போ நம்ம அதுக்குள்ளே கார் மார்க்கெட்டில் ஏதாவது கார் வாங்கிப்போம். முதல்ல இந்த 2 காரை முடிப்போம். முடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டே முட்ரா சீக்கிரமா. ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறான். 90% முடிச்சிட்டான். சீக்கிரண்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த சூப்பராக நம்ம பர்சனல் காராக வச்சுக்கலாமான்னு சொன்னால் இது 74,000 சொல்கிறான். அதுதான் ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி. அவ்வளோ பெரிய ரேட்லாம் என்கிட்ட இல்லை. அது இல்லாமல் எனக்கு சூப்பராக கொஞ்சம் பேட் லக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சரி விடுங்க, என் பேட் லக்குன்னு சொல்லலை. சூப்பராக எனக்கு நிஜமாக பிடிக்கும். சூப்பராக இந்த முஸ்டாங்கெல்லாம் பிடிக்கும். ஆனால் எனக்கு சூப்பராக வந்து எப்போ ஆக்ஷனில் போச்சோ அப்போ அது வந்து நமக்கு இந்த சூப்பராக வேணாம் தோணுது. நம்ம ஒரு பச்சை கலர் வச்சுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் அது பார்க்கும்போது நம்மளோட டிசப்பாயின்மெண்ட்லாம் ப்ளூ வச்சுப்போம். ரெட்டு கலர் வைப்போமா? ஆனால் ரெட்டு வச்ச பிங்க் போகுது. டி அது இந்த பக்கமா ரெட்டு இது வேணாம். மஞ்சள் வைப்போமா? ஓகே மஞ்சள் நைஸ். வாங்க. சூப்பராக பார்க்கும்போது நமக்கு தோணும், கார் ஆக்ஷனில் விட்டோம்ல அப்படின்னு.
அதனாலயோ என்னமோ எனக்கு சூப்பராக வேணான்னு தோணுது. அப்படியே போயிட்டு நம்ம முஸ்டாங் அப்படியே அங்கே இருக்குதான்னு ஒரு எட்டு பார்த்துருவோம். இனிமேல் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன். என்னென்னா, என்ன சொல்கிறது, நம்ம ஒரு 60,000த்துக்கு சரி ஒரு 50,000த்துக்கு கீழே இருக்க கார் வேணான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை இது போட்டுருவோம் சேலுக்கு. ஏன் சொல்கிறேன்னா அது நமக்கு அவ்வளோவா ப்ராஃபிட்டே வர மாட்டேங்குது. 68,000 வாங்கியிருக்கேண்ணா. போன வாட்டி அப்படி தான் 10,000 எவ்வளோ போட்டிருந்தேன், கரெக்டாக போட்டிருக்கேன். அவ்வளோதான். போயிட்டு வாங்க, நம்ம ஃபெராரியை வாங்குறதுக்கு முன்னாடியே போன வீடியோவில் பார்த்திங்கன்னா என் ஃபேவரட் முஸ்டாங் எங்கடா காணும், முஸ்டாங்கை தூக்கி தாங்க பறி கொடுத்து வச்சுருந்தேன். பிரேக் டவுனுன்னு காட்டுச்சு. அது இப்போ சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வீடியோவில் பிரேக் டவுன் ஆன கார் அங்கே தான் இருக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு முஸ்டாங் நம்மளுடைய பர்சனல் காராக இருக்கலாம்னு எனக்கு தோணுது. என் ஒப்பீனியன். ஓகே, அதனால் முஸ்டாங் இருக்கட்டும் பர்சனல் காராக. சொல்லலை, அது ஏனே தெரியல. ஒரு வீடியோவில் பிரேக் டவுன் ஆகிற கார் இன்னொரு வீடியோவில் சரியாயிடுது. அது எப்படி, எதனால், ஏன் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. சரி, போயிட்டு போது இதை ரிப்பேர் பண்ணி விட்டுறலாம். எனக்கு தெரிஞ்சு இதுதான் நம்ம பர்சனல் கார். இப்போ வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த கார் நம்ம பர்சனல் காராக வச்சுக்கலாம். இதுக்கு ஃபெராரிக்கே இருங்க, ஏதோ பெயிண்ட் அடிக்க வேண்டியது இருக்குதா? ரிப்பேர் பண்ணியா இல்லையாடா? பெயிண்ட்டே இல்லையா? ரிப்பேர் இல்லை. அப்புறம் என் கார் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இருக்கு. தெரிஞ்சு பெயிண்ட் அடித்தா கரெக்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன். இப்போலாம் நமக்கு எப்போ ரிப்பேர் பண்ண வந்தாலும் 15,000 1,500 காட்டுறோம். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இருங்களா, என் ஃபஸ்ட்டு காரு நீங்கள் பேர் இது சும்மா சூப்பராக தக்கன்னு ஒரு கலர் அடிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த கலர் கூட ஓகே. வாடா. நான் என்ன கலர் சொன்னேன், என்ன கலர் அடி கடா, பஞ்சு மிட்டாய் கலர் அடி. ஓகே, இந்த கலர் ஓகே. பாலிஷ் என்ன பிரச்சனை வருதுன்னா, இப்படி இது அடி இப்படி ஆகுது. இப்படி அடிச்சுன்னா நான் எங்கே போய் அடிச்சு, இப்படியே இருக்கட்டும். இதை க்ளீன் பண்ணி நம்ம விற்றோன்னா சும்மா சூப்பரான ஒரு ப்ரைஸுக்கு போகும். டேமேஜா? டே கொஞ்சம் அவசரத்தில் திருப்பிட்டேன்டா, மன்னிச்சு கூட. மறுபடியும் டேமேஜ் கொடுணுமா? 7 மணி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ கார் வாங்கலான் இருந்தேன். சரி, நம்ம முஸ்டாங் நம்ம பர்சனல் காராகவே இருந்துட்டு போகுது. ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த இருங்கடா, உங்களுக்கு வேலை சொல்லிடுறேன். போடப்பா சீக்கிரம்டா. ஏன்னா சும்மா ரிப்பேருக்கு வந்தாலே நம்ம இன்றைக்கி இந்த பர்சனல் காரில் தான் வீட்டுக்கு போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னடா பண்ணீங்க? என்னடா பண்ணுறீங்க? ஃபெராரி எல்லாம் கரெக்டாக இருக்குது. போயிட்டு போஸ். என்ன பண்ணுறீங்க? எங்கடா அடித்து நொறுக்கி விளங்கம்மாடா. எதுன்னு ஆசைப்பட்றனோ அதெல்லாம் இப்படி பண்ணிங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? உருப்படி அந்த ஃபெராரியை வைப்போம். ஒரு 2 லட்சத்துக்கு விற்று விட்ருவோம் இந்த ஃபெராரியை. வாங்கினது எவ்வளோ? 2 லட்சத்துக்கு மேலே தான் போகும். குறைஞ்சது 2 லட்சம். இது ஞாபகம் வச்சுக்கிறோம். நான் வீட்டுக்கு இந்த கார்லேயே போகலடா. கஸ்டமர் என்ன ஆஃபீஸா? ஃபார்மால வாடா. போடா.
ஷாய்க்கா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுக்கா. 96,000 சரி ஒன்று பண்ணும். 1,00,000 ரவுண்டாக முடிச்சுப்போம். ஓகே 1,00,000 தானே வாங்கிடுவோம். வாங்கித்தான் ஆகணும். அது கீழே சல்லி பைசா குறையாது. இன்றைக்கி நம்ம ஒரு 10 லட்சம் ப்ராஃபிட் எடுத்தோம்னா நம்ம கரெக்டாக பிஸ்னஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ஏன்னா வரும்போது 7 லட்சம் இருந்துச்சு. இப்போ போகும்போது வீட்டுக்கு போகும்போது ஒரு 10 லட்சம் இருக்கணும். சரி 10,000ன்றேன். என்ன சொல்கிறது என் வாய தம்பி. இவ்வளோ ஸ்பீட்லாம் தேவையில்ல தம்பி. நம்ம டீசெண்டாக போகலாம் தம்பி. டே விளங்குமாடா. இவ்வளோ ஸ்பீடு வேணான்றேன். அப்புறம் போனால் என்ன அர்த்தம்? இந்த கேமில் வர கார்லாம் கன்றாவியாக ட்ரிஃப்ட் அடிக்குது. அதுதான் தான் ஃப்ரெண்ட்ஸ் டேமேஜ் ஆகுறது. சூப்பர். எதுக்கு நான் இதுக்கு ரிப்பேர் பண்ணணுன்ட்டு இருக்குது. சின்ன டேமேஜ் இருந்தது விடுங்கப்பா. 1,44,000 செலவு பண்ணியிருக்கோம். சரி நஷ்டம் பண்ணியிருக்கோம். 2 லட்சத்துக்கு மேலேயே செலவு பண்ணியிருக்கோம். அந்த ஆக்ஷனை பார்த்து நான் என்ன பண்ண போகிறேன்? வழக்கம் போல் எதாவது பண்ணி சரி பண்ணுவீங்க. ஆனால் அநியாயத்துக்கு இந்த கேம் இருக்குது. நல்ல வேலை மார்க்கெட்டாச்சும் உருப்படியாக கொடுத்தானுங்கண்ணே. இல்லைன்னா இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளாடவே மாட்டேன். சீக்கிரமாக ஒரு பிசி வாங்கி நம்மளும் ஒரு நல்ல கேமாக விளாண்டாதான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. இன்னும் 3 சப்ஸ்கிரைபர் தான். அவன் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு 1K ரீச் பண்ண போகிறோம். நம்ம வைக்கவே இல்லாமல் 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு ஹெல்ப் பண்ணி கட்டுறோம். ஒரே நிமிஷம் இது என்னன்னு மட்டும் பார்த்துக்கிறேன். டேரா கார் கொண்டு வந்துட்டேன்டா. என்னடா சொல்கிறேன்? சரி கார் கொண்டு வந்துட்டேன்டி. சரி மேடம், இந்த மேடம் ட்ரக்ஸ். என்ன காட்டுற காரை கடத்திட மாட்டீங்கல்ல? போட தூக்குடா காரை தூக்குடா. சும்மா சல்லியா நொறுக்கடா. ஃபெராரி காரு என்னடா பேக்கோடா. ஓகே போ மேலே ஏறு. ட்ரக்கு மேலெல்லாம் காரை ஏற்ற சொல்கிறேன். நீ பார்த்துக்கிறான் அப்புறமா. நானே காரை மட்டும் ஏதோ பண்ணிங்க ஹைஜாக்கு. அப்போ பேசிக்கிறேன் உங்களை எல்லாத்தையும். அடா அது மேலே போவாதா? அக்கா ஏற்றி வச்சுக்கா. இப்போ என்னக்கா பண்ணணும்? ஏக்கா பேச முடியல. ஓகேக்கா ஃபாஸ்ட்டாக டெசர்ட்டா கட்டுக்கே போக வேண்டியது தான். என்ன அது இது? ஸ்டார்ட் பண்ணுமா? சீக்கிரம் போ. ஓகே ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறோமா நம்ம? ஸ்பீட் ரெக்கார்டு. ஆட்டோமேட்டிக் 0 to 100 7 செகண்டில் ரீச் பண்ணியிருக்குது ஃபெராரி. ஆட்டோமேட்டிக் கியருன்னு நினைக்கிறேன். என்ன நமக்கு கீர் போடவே தெரியாது. டாப் ஸ்பீடு என்னன்னு பார்ப்போம். போ பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது 200 அசால்ட்டாக தொடுது. வேகமாக போ. நல்ல வேலை நேர் ரோடு கொடுத்தானுங்களே. கசம்பூசான்னு கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. இங்கே நம்ம காரை ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிக்கலாம். டே இருங்கடா அடி. ரிப்பேரே 2,000 மேலே சொல்லுவோம் போல இவன். ஸ்பீட் ரெக்கார்டு இருங்க. நம்ம கரெக்டாக கணக்கு வச்சுப்போம். இங்கேருந்து கணக்கு வச்சுப்போம். நடுவில் ஒரு இடத்துல இடிஞ்சிருச்சு. இப்போ பார்க்குறோண்டா நம்ம ரெக்கார்டு என்னன்னு. 263 தாண்டுதா ஃபெராரி அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். என்னமா இருக்குதுமா காரு? 263 போகுது. இதுதான் காருன்னா இதுதான்டா காரு. பாருங்கள் 200 எவ்வளோ அசால்ட்டாக தொடுது. போ நடுவில் எங்கேயும் முட்டி தொலைஞ்சிடாத. ஒரு டெஸ்ட்டை ஒழுங்காக பண்ண விட்றானுங்களா இவனுங்க? வீணாக போனவனுங்க. 0 to 100 பாருங்கள் அழகா 7 செகண்டில் தொடுதுன்னா காரு தான். போடு 280 300 தொட்டுருன்னு நினைக்கிறேன். தொடலை போயிட்டு வெயிட் பண்ணிக்கலாம். என்னால் என்ன இந்த கேம் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பக்கு மட்டும் இல்லைனா வைங்களேன். இந்த கேம்லாம் சூப்பர் கேம் தெரியுமா? உண்மையிலுமே சூப்பர் கேம்.
சும்மா பேரில் மட்டும் இல்லை. வாங்க நம்ம கார் எடுத்துட்டு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கிறுக்கு பசங்களா? காரை விட்டு சொருணாண்டான்ற மாதிரி சொறி விட்றானுங்க இவனுங்க. இந்த காரில் என்ன பிரச்சனை தெரியுமா? சும்மா தொட்டால் உடனே பறக்குது. பேசாமல் பர்சனல் காராக வச்சிடலான்னு வந்து வச்சிக்க முடியாது. கார் 2 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். சின்ன டேமேஜுக்கெல்லாம் 15,000 திருட்டு பையன் பிடுங்குறான். காசை பிடுங்குறான். பார்த்துக்கிறேன்டாடே, இந்த இடத்துல தான்டா என் முஸ்டாங்க பறி கொடுத்தேன். இதே மாதிரி ஏதாவது பண்ணி தொலைஞ்சிடாதுடா. 2 லட்ச ரூபா கார்ரா, 2 லட்ச ரூபா கார்ரா, 2 லட்சம். இவன் நல்ல பையன். டே போடா, 6 லட்சம் சம்பாதிச்சிருக்கும். சீக்கிரம் சீக்கிரம் வாங்க வாங்க. இந்த ஃபெராரியை மட்டும் இன்றைக்கி விற்கலாம் பாருங்களேன். 4 லட்சத்துக்கு விற்றுட்டுலாம். 5 லட்சம் போடுவோம், அப்போ தான் 2 லட்சத்துக்கு மேலே போகும். 2 லட்சத்துக்கு கீழே சல்லி பைசா குறையாதுடா. இருங்கடா டே, ஒரு காரு நிம்மதியே விற்க விடுங்கடா. லெஜெண்ட்ரி காருன்றீங்க, சரி லெஜெண்ட்ரி கார் தான் போடா. நல்ல வேலை சாமி. நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு ஃபெராரி கம்பெனிக்காரெல்லாம் பார்த்தானா என்ன நினைப்பான்? ஏன்னா என்னடா பண்ணுறேன் காரை பாட்டு அப்படின்னு நினைப்பான் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பம் போடு, சும்மா சக்க 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 சக்கன்னு போடுது. காருன்னா காரா, இதாண்டா காரு. சும்மா போடு. அவ்வளோதான், சேல் போட்டு தொலைப்போம். ஒரு வழியாக சேலுக்கு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இடிச்சு இங்கே இடிச்சு. எப்பா இவ்வளோ கார் நம்மள்கிட்ட இருக்கா? ஃபெராரி இங்கே பாரு, ஃபெராரி எல்லையும் கூட கரெக்டாக கம்மான்னு தெரியல. 1,80,000 வாங்கிட்டோம். நம்ம ஒரு 6 லட்சத்துக்கு சேல் பண்ணுவோம். 6 லட்சம் கரெக்ட். வாங்கோ 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 ஃபெராரி காருங்கோ. நாங்கள் காயலங்கள் விற்கிற பார்த்துட்டு, இது ஏன் இந்த கார் இப்படி இருக்குது? டேமேஜே இல்லை, அப்புறமா இப்படியே இருக்குது. இப்போ கலர் இப்போ தான் தெரியுது. சும்மா என்னமா ஜொலிக்குதியா காரு? என்ன ஜொலிக்குது காரு? போடு 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 போடு, சூப்பர்ண்ணா. கார்னா இதுதான் காரு. சும்மா என்னமா கார் வச்சுருக்கான். ஸோ கலரை பாருங்கள், காரோட கலரை பாருங்கள். ஐயோ செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். காரு சும்மா தகன்னு ஜொலிக்குது. குதிக்க முடியுதாடா? கார் மலை ஏறி துடைப்பண்ணா நான். ஆனால் கார் மலை ஏற முடியல, அந்த ஆப்ஷன்லாம் இல்லையா? சரி விடுங்க, ஊரா வீட்டு காருன்னு சொல்ல மாட்டேன், ஊரா வீட்டுக்கு போகிறேன் காரு. சும்மா என்னமா இருக்குதுயா காரு. செக் பண்ணுறேன் நீ எவ்வளோ பர்சன்டேஜ் போடு. எல்லாம் கூப்பிட்டு 6 லட்சத்துக்கு ஒரே டீல் வந்துட்டு வாங்கிட்டு போய்கிட்டே இரு. சும்மா காருமா ஏன்டா வரமாட்டேங்கிறீங்க? இவங்களை நம்பி 1,50,000 கார்லாம் வாங்கியிருக்கேன்டா. வந்துருக்கடா, பாவண்டா அண்ணன், ப்ளீஸ் ஐயா. யாரா காரை மட்டும் வாங்குங்கய்யா. கரெக்டாக எங்கேயோ போவோம், அப்போ தான் வருவானுங்க இவனுங்க. கரெக்டாக அடி ஏன்டா போக முடியல? போகுது கரெக்டாக. நம்ம இப்படி போவோமா? பஸ் ஏறி தூங்கி எழுந்திரிச்சே வரும். அப்பா இன்றைக்கி ஒரு காசு செலவு பண்ணல, ஒரு காசும் சம்பாதிக்கல. முட்டை. கார் மார்க்கெட் இஸ் ஓப்பன். வாங்க ஒரு நல்ல 4 காரை விற்றுடும். கஸ்டமர் இன் ஆஃபீஸ் வர மாட்டேங்கிறானுங்களே. போர்ச்சு இந்த வாரம் போர்ச்சு வாரம் அப்படின்ற மாதிரி 2 போர்ச்சு நிற்கிது. அட அடுத்தடுத்து சூப்பராக 2 நிற்கிது. ஃபெராரி 1. ஓகே போட்டு இன்னைக்கு எல்லா காரையும் வாங்கி விட வேண்டியது. மொதல் ஃபெராரி டேக்கப்பா. 2,50,000 வருவானான்னு பார்ப்போம். 2,50,000 ஒரே ப்ரைஸ். இன்றைக்கி பாருங்களா, இன்றைக்கி ஒரு வேட்டை தான் ஃபெராரி கிடச்சிருச்சா. இருங்க ஃபஸ்ட்டு போர்ச்சு, இதுக்கு முன்னாடி வாங்காத கார்.
போர்ச் ஒன்று வாங்கிட்டு சூப்பராக போவோம். 2,50,000 சரிடா, ஒரு 2,20 முடிச்சுப்போம். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. சும்மா போச்சா எங்கடாது, சும்மா போச்சா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா என்னமா இருக்குது காரா இது காரா என்ன காரா டே போட காரா போடு. டேமேஜ் கூட இல்லை. 90,000 சாரி மேடம், ஒரு 80,000 வச்சுக்கலாம். சும்மா காரு 80,000க்கு 8 லட்சம் போட்டேன். ஓகே, வாங்க இன்னொரு போச்சு வாங்கி போடுவோம். கஸ்டமர் ஆஃபீஸ் ஆகிருங்க. ஒரு ஃபெராரி தள்ளி விட்டு வந்துடுவோமா? நம்மள்கிட்ட காசு வர இல்லை. ஃபெராரி எங்க? ஃபெராரி தள்ளி விட்டுருவோம். சும்மா காரு வாங்கி 3,95,000. இவன் 4 லட்சம்லாம் சாலிடாக வந்துடுவான், சால்ட்டாக வந்துடுவான். போடு காரா. இது 4,35,000, இது 4,50,000 வந்துடும். அம்மா நீ ஒரு 5 லட்சத்துக்கு மேலே கேளுமா? ஐயா இது வேணாம் அப்படின்னா இதுக்கிட்டே பேரம் பேசுவோம். எங்கம்மா பேசுறது வரல. 4,50,000 ரவுண்ட் பண்ணிப்போமா? 4,50,000 45,000 ஓகே, 4,50,000 ஒரே டீலு. அவ்வளோதான் போயிடுச்சு. இப்போ கார் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்னொரு போர்ச்சை வாங்கி எங்கே போச்சு? ஏற்கனவே ஒரு போர்ச் வாங்கிட்டோம். இன்னொரு போர்ச்சு, இன்னொரு சுப்ரா, ரெண்டையும் வாங்கிட்டு அடுத்த வீடியோவில் சென்ட் பண்ணலாமா இல்லை இந்த வீடியோவில் செல் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். 1,50,000 கேட்குறான். ஒரு 1,30,000 வந்து கரெக்ட். 1,30,000 போடு. சூப்பர். 5 கார் சும்மா நறுக்குன்னு வாங்கியிருக்கோம். 69,000 வராது. ஒரு 60,000 ரவுண்ட் அப் பண்ணிப்போமா? 6 லட்சம் இல்லை, 60,000. அவ்வளோதான். இங்கே பாருங்க 2 சுப்ரா, அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 2 போர்ச்சு, இங்கே ஒரு ஃபெராரி. இந்த 5 காரையும் இப்போ செல் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நம்ம ஏன் பண்ணிக்கலாம். வாங்க இது எல்லாத்தையும் செல் போடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடைசியாக நம்ம ஒரு 5 கார் வாங்கியிருப்போம். ஆமாம், வாங்கினதுனால ஒரு பெரிய குழப்பமே இங்கே நடந்திருக்குது. சரியா? ஓகே, போயிட்டு போகுது. லம்போகினி வந்திருக்குது. கண்டிப்பாக விட வேணாம். இந்த ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னே தெரியல, இன்றைக்கி நாள் சும்மா வேற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம லம்போகினி 2 வாங்கிப்போம். மேடம் சாரி மேடம், என்னால் ஆடிவா போயிட்டு அடிவா. நீ எனக்கு லம்போகினி வேணும் தம்பி. லம்போகினியாப்பா? லம்போகினியே தான். 4 லட்சமா? நம்மள்கிட்டலாம் அவ்வளோ காசு இல்லை. பேக். இன்னொரு 2 லம்போகினி வாங்கிடலாம்னு நினச்சேன். மேடம் லம்போகினி காராட்டாக்கா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் படுத்து தூங்கிட்டு இருந்தால் 5 லட்சம் மாடு. சீக்கிரம் இந்த காரெல்லாம் விற்கணும் போல் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் சூப்பரா 2 தள்ளிட்டு போயிடுவோம். இல்லை ஃபெராரி வச்சுக்கலாம். ஃபெராரி எனக்கு தெரிஞ்சு ரிப்பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ரிப்பேராக இருந்துச்சுன்னா இங்கே விட்டுருவோம். சீக்கிரம்டா காட்டவே மாட்டேங்கிறோம். ஆமாம் ரிப்பேர் அப்படின்னு நீ இங்கே நம்ம சூப்பராக எடுத்துப்போம். சூப்பராக போடு. பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குது. சீக்கிரமாக இதை போயிட்டு விற்று விட்ருவோம். விற்றா ஒரு 1 லட்சம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு லம்போகினி வாங்கிட வேண்டியதான். சோப்பா எங்கேயும் இடிக்காமல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். இருங்கடா அப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இவனுங்க ஆடு கொடுத்து சாவடிக்கிறானுங்க ஃப்ரெண்ட்ஸ். சோப்பா இருங்கடா நம்ம ஒரு வாட்டி சூப்பராக ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோவில் வேணாம், இன்றைக்கி வேணான்றேன். இந்த வீடியோவில் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏவா ஏற்கனவே இந்த வீடியோவில் சும்மா எனக்கு தெரிஞ்சு நம்ம போட்டதிலே இந்த வீடியோ தான் சும்மா வேறு மாதிரி ஒரு வீடியோவாக இருக்க போகுது. ஏன் தெரியுமா? சூப்பராக 2 வாங்குகிறோம்.
ஆ ஏன் சேல் போட முடியலையா? எது சேல் தான் இருங்கடா, ஒரே ஐடியா பேக் வரலாம் நீங்கள். ஓகே 80,000 வாங்கிருக்கோம். டக்குன்னு ஏதோ ஒரு நாளைக்கு விடு. 80,000 வாங்கிருக்கோமா? ஒரு 1.5 லட்சம் போடு. 1.5 லட்சம் அவ்வளோதான். சேலு போட்டுட்ருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு இன்னொரு சூப்பராகவே எடுத்துகிட்டு வந்துடுவோம். எல்லாம் ஃபெராரி கொண்டு வந்துடும். ஓகே கஸ்டமர் ஆஃபீஸ் வந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம். போட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 4-5 காரை நிப்பாட்ட சொன்னி இங்கே என்ன ஞாபகம் பாருங்க. ஐயோ கஸ்டமரின் ஆஃபீஸா, நான் வந்துட்டேன்டா. இருங்கடாடி. நம்ம போட்ட 3வது வீடியோலேயே பாருங்கள் ஒரு 2 ஃபெராரி, அதாவது இந்த வீடியோலேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஃபெராரி, 2 போர்ச்சு, 3 சூப்பரா ஒரு ஓட்டக்காக கூட செல் பண்ணியிருப்பான். அந்த லிஸ்ட் எடுத்துக்காதீங்க. சும்மா வேறு மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வேறு மாதிரி. இருங்கடா, எனக்கு காரை விட கஸ்டமர் தான் முக்கியம். வாங்க மேடம், 1.5 லட்சம் உங்களுக்கு தான் சார். ஒரு 1.20 பண்ணிக்கலாமா? மேடம் 93,000 மேடம் வாங்க மேடம். நீங்கள் 93,000 சூப்பராக காரா? சத்தியமாக வராது. நீ ஒன்று பண்ணு, இடத்த காலி பண்ணிடு. அப்புறம் கிளம்பு 1 லட்சத்துக்கு மேலேயோ சூப்பராக காரில் போவோம். ஏன்னா கேனப்பை நினச்சிங்களாடா 93,000 கேட்டுனுக்கிறீங்க. ஆனால் ஃபெராரி தான் ஒரு 2 லட்சம் வாங்கணும்னு நினைக்கிறேன். 1.80 நினைக்கிறேன். 1.80 சரி விடுங்க, 2 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். 2 லட்சத்துக்கு வாங்கி 4.5 லட்சம் போச்சு. 4.5 லட்சம் போச்சு. 220 போயிட்டு போகுது எப்படிலாம். ஸோ இவனுங்க ஆடை கொடுத்து சாவடிக்கிறானுங்க. அங்கே மட்டிக்கிறோம்க்கா கடைசியில் எங்கே பேசிகிட்டு இருந்தேனே எனக்கு மறந்து போயிடுது. இவனுங்க ஆடை கொடுத்து ஒரு போர்ச்சை கூட எடுத்துகிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். போர்ச் என்ன நல்ல கண்டிஷன், போர்ச் என்ன கண்டிஷனில் இருக்குது? பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்குதா? வந்துடு போர்ச். அவ்வளோதான் போ. சும்மா போர்ச்சா பாருங்க நீங்கள், பேக் சைடில் இருந்து சும்மா அட்ரா என்ன பொட்டிக்கார மாதிரி இருக்குது. காமெடியாகவும் இருக்குது. ஆனால் விங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சும்மா மாஸ். என்ன இதுக்கெல்லாம் கலர் மாற்றி பண்ணலான்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி லம்போகினி வாங்கணும். இன்னும் 3 மணி நேரத்தில் நம்ம லம்போகினி வாங்கணும். பேசாமல் நம்ம விற்று விட்டுறலான்னு நினைக்கிறேன். நான் வந்துட்டானா, நம்ம அதுக்குள்ளே சேல் போட்டுப்போம். இது ஒரு போடு. 2 லட்சத்துக்கு வாங்கியிருக்கேண்ணா, ஒரு 8 லட்சத்துக்கு விற்போமே. காசா பணமா? ஐயோ மறுபடியும் காசு போடணுமா? இருங்கடா என்னடா ஆச்சு? 0வா? ரிமூவ் சார், ஜஸ்ட் மிஸ். 8 லட்சம்டா, 8 லட்சம்டா. 1 10 100. ஓகே கரெக்டாக இருக்குது. கார் பேர் வந்துட்டு இதே இருக்கட்டும். புட்டின்ட்டு நான் பாருங்க ஹீரோ விற்றுருப்பேன்னு எடுத்துக்கேன். என்னடா ஒரிஜினலாக ஈவினிங் ஆன மாதிரியே இருக்குது சார். கோட்டெல்லாம் போட்டிருக்கீங்க சார். பேசாமல் 69,000 சரி 93,000 விட்டுருக்கலாம் போலே. நீ லம்போகினி நான் வாங்கணுன்டா. 90,000 அடியே ஒரு 1 லட்சம் விட்றா, நல்லா இருக்கூடா சார். நம்ம பேசாமல் 93,000 கேட்டப்பே வாங்கிடணும், சாரி கொடுத்துருக்கணும். அவ்வளோதான். சூப்பராக. ஆனால் கரெக்டாக ப்ரைஸ் இது. 1 லட்சம்னா 1 லட்சம்தான். சரி நம்ம ஒரு கார் வாங்கிட வேண்டியதான், லம்போகினி. போடா தம்பி கார் போடா. போர்ச்சுக்கு இன்னும் கஸ்டமர் வரல, சேலில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த லம்போகினி தான் எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் நீ தானே என் கடைக்கு வந்தவன். ஏன்டா அந்த மட்டும் காசு அப்படி குறைச்சி கேட்குற? இங்கே வந்து 5 லட்சம் சொல்கிற, என்ன இது புரியலை. ஐயோ சீக்கிரம்டாடி, லம்போகினிக்கு ஏறுறா இந்த மேடமா. சீக்கிரம் நல்ல ரேட் சொல்லுங்கள் மேடம். அச்சு நொறுக்கிறீங்க மேடம். நீங்கள் ரவுண்டாக ஒரு 4 லட்சம் முடிச்சு போகிறேன் மேடம். 40,000 சார், 4 லட்சம் கரெக்டு. 4 லட்சம் போடு. ஃபஸ்ட் டைம் லம்போகினி, அதுவும் ஃபஸ்ட்டு ரிப்பேருக்கு விட்டுட்டு போர்ச்சை செல் பண்ண பார்த்துக்கலாம்.
காசா பணமா? எப்போனா கஸ்டமர் வருவாங்க. என்னடா டயர் இது டொங் இப்படி கேவலமாக அடிட்டுக்குது. சும்மா லம்போகினி பாருங்க, தீ பொறிக்குது. இங்கே நிறுத்தி விட்ருவோமா? இருங்க, ரிப்பேர் கூட்டுகிட்டே வந்துடுவோம். அங்கேருந்து கூட டக்குன்னு வந்துடலாம். அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஃபெராரியை கூட கொண்டு வந்துடலாம். ஏங்க ரிப்பேரை கொடுவோம். அப்போ அவ்வளோதான், டைம் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் க்ளோஸ் பண்ணிடுவானுங்க இவனுங்க. பேக் ஓப்போ. ஃபெராரி கார் கரெக்டாக இருக்குதா? கலர் அடிக்கணுமா இதுக்கு? ஐயோ 1%. அந்த 1%க்கு இவனுங்க எவ்வளோ கம்மியாக சொல்லுவானுங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பெயிண்ட்டு கடைக்காரனும் போயிருப்பான். எதுக்கு நம்ம இங்கே நிறுத்தி விட்ருவோம். இல்லை பெயிண்ட்டு கூட அடிச்சிடலான்னு பார்த்தேன். இங்கேயே இருக்கட்டும், பெயிண்ட்லேயே இருக்கட்டும். இறங்கி ஓகே, இந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. மேடம் போர்ச்சு பார்க்க வரீங்க, கொஞ்சம் அமௌண்ட் நிறைய எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கும் சொல்லிட்டேன். 8 லட்சம். சத்தியமாக நீ எதுக்கு வர? ஏண்டா வாங்கின ரேட்டை விட கம்மியாக சொல்லுங்கிறீங்க நீங்கள். அது 58,000 தான் இருக்குதா? சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே காரெல்லாம் அப்படி பண்ணிட்டுருப்பானுங்க அப்புறம். ஓகே, ஓ இவ்வளோதான், 2 கார் தான் இருக்குதா? நான் கூட நிறையா இருந்து நினச்சேன். சூப்பராக அப்படியே இருக்கட்டும். போர்ச்சது எவ்வளோ என்ன கண்டிஷன் இருக்குது? டேமேஜ் இருக்குது. அப்புறம் டேமேஜ் எடுத்து விட்டுற வேண்டிதான். இன்றைக்கெல்லாம் எனக்கு இன்னும் கொஞ்சம் போர்ச்சு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இது ஏதோ குழந்தைங்க விளாடுற மாதிரி தான். நான் இந்த அந்த ரெக்கை என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என்ன சொல்கிறது, விங்ஸ் ரெக்கைன்னே வருது. போட்டுறோம். சும்மா அங்கிருந்து பிரேக்கு, சும்மா கேவலமான மட்டமான பிரேக். நம்ம வர்றோம் லம்போகினி. ரிப்பேர் முடிஞ்சா வைட்டமேட் இருங்க, அதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கிறேன். இதுக்கு பெயிண்ட் அடிக்கணும். ஓகே, பெயிண்ட் அடிக்கணும்னா சரி விடுங்க, சூப்பராக அங்கேயே இருக்கட்டும், நம்ம தூங்குவோம். ஏப்பா இன்றைக்கி தெரிஞ்சு இந்த பார்ட் 3 போட்ட ஃபஸ்ட்டு 2 பார்ட்டோட சும்மா சூப்பராக இருக்குதுன்னே சொல்லலாம். 14 கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாரு. அன்பெய்டு பில்ஸா? இங்கே நின்று நான் பே பண்ணுவேன்டா. அதெல்லாம் நினச்ச மாதிரி நீ எதுவுமே இருக்குல்ல. பில்ஸுக்கு போ. யுவர் ஆஃபீஸ் இஸ் டர்ட்டி. போகுது. அதான் கார் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இந்த சூப்பராக பாருங்க, அங்கேயே இருக்குது. என்ன நம்ம சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இப்போ ஸ்பீட் டெஸ்ட் பண்ணிடலாம். கஸ்டமர் ஆஃபீஸா? சரி விடுங்க, ஸ்பீட் டெஸ்ட்லாம் இதுக்கு சும்மா அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் காரை. பார்த்தாலே தெரியுது டேமேஜ் இருக்குது. நம்ம லம்போகினி இதெல்லாம் பெயிண்ட் அடிக்க விட்டுட்டு ஷிஃப்ட்டு பண்ண வேண்டிய நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த நடுவுலலாம் ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணவே முடியாது, சரிங்களா? எனக்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணுன்னு ஆசை. இவனுங்க ஒரு வீணாக போனோம். இதுக்கு தெரிஞ்சதுக்குமா நம்ம எந்த காரும் வாங்க வேணாம். இந்த எல்லா காரையும் செல் பண்ணிட்டு இந்த வீடியோவை இதோடு எண்ட் பண்ணிக்க வேண்டியது. இதோடு இல்லை, இந்த காரில் செல் பண்ணிட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஏன்டா 2 லட்சத்துக்கு கம்மியாகவே கேட்குறீங்க? நான் 2,20,000 செலவு பண்ணியிருக்கிறேன். சொன்னால் புரிஞ்சுக்கோங்கடா. பேசாமல் ஃபஸ்ட்டு வரவங்களுக்கே விற்று விட்டுறலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நடக்குது? திடீர்னு நம்ம நல்ல கார்லாம் வாங்குகிறோம், அப்போன்னு பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணால் மனசு வலிக்குமோ வலிக்காதோ? கஞ்சனா படத்தில் சொல்கிற மாதிரி தான் இருக்குது. போச்சு, அந்த ரேட்டுக்கு போகாது போல். 80 ரூபா ரிப்பேரு. ஸோ இருங்கடா. கஸ்டமர் ஆஃபீஸா? இந்த காரை ரிப்பேர் கூட்டுருவோம். இது டவும் கரெக்டாக இல்லை ஒன்றும். ஐயோ நான் பாருங்கள் அப்படியே நிற்பாட்டி வச்சுருக்கேன். இப்போ இது இடித்தா என்ன ஆகும்?
போகுது. நான் கூட இறங்கிடலாம்னு நினச்சேன். போகுது. இருடா, சூப்பராக பறக்குது. சூப்பராக கண்டிப்பாக ஸ்பீட் டெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவில் பண்ண முடியாது. அடுத்த வாட்டி நம்ம வாங்கும்போது கூட பண்ணிக்கலாம். டே கார்லடா, டே போத்தோடா. பேசுறது வரதுக்குள்ள இந்த கார் இங்கே இருக்கட்டும். அந்த காருக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு டே பெயிண்ட் அடிச்சுக்கோல. இந்த காருக்கு என்ன கலர் அடிப்போம்? மஞ்சள் வைப்போமா? கடைசியில் பர்சனல் கார் முடிச்சுட்டாங்க வாங்கலாம்னு நினச்சேன். வாங்கவே மறந்துட்டேன். வாடா தம்பி, பெயிண்ட் அடித்தாச்சு, ரிப்பேர் பண்ணியாச்சு. உனக்கு என்ன குறை? ஒரு குறையே வைக்கலாம் அண்ணன். நீங்கள் நின்று இந்த நீயும் போயிட்டு பெயிண்டிங் வேறு அடிக்க வேணாம். வந்து யோசிப்போம். பர்பிள் கலர் எனக்கு தெரிஞ்சு வச்சிடலாம். உனக்கு பர்பிள் வச்சிடலாம். யோசிக்க வேணாம். இவனுங்க எப்படின்னாலும் வந்து 1 லட்சம் 2 லட்சத்தோடதுக்கு அப்படியே முக்கால் அழுந்துட்டுருப்பானுங்க. ஒயிலட் வைப்போமா? ஒயிட் வச்சு பார்ப்போமா எப்படி இருக்குன்னு? ஒயிட்டே வர மாட்டேங்குது. ஒயிட்டாக இதில் இல்லை போல். ஏன்னா ரொம்ப நாள் என்னடா பச்சை எப்படி படும் மோசமாக இருக்குது. ரெட்டு வைப்போமான்னு. ரெட்டு கூட நல்லா இல்லை. நம்ம ஒயிலட்டே வைப்போம். இந்த கடைசி தள்ளு கலருது. இது வை ரோஸ் மாதிரி இருக்குது. போயிட்டு போகுது. சீக்கிரமா. மேடம் நான் வந்துட்டேன். மேடம் சாரி மேடம், கொஞ்சம் நிறைய வேலை இருந்துச்சு. கொஞ்சம் இல்லை, நிறையவே வேலை இருந்துச்சு. எங்கே மேடம் பேசுறதுக்கே வர மாட்டேங்குது. போடு. இவங்கிட்ட ஒரு 2 மேடம் சாரி மேடம். மேடம் மேடம் பொடி வேணேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 4000 இருக்குது. ஏடா 2.5 லட்ச ரூபாய்க்கு இந்த கார் போயிருக்கும். ஸோ என்னடா எல்லா நல்லதும் ஒட்டுக்க நடக்குதே. அதான் வந்துட்டான் பாருங்க. நடக்குதேன்னு நினச்சேன். பரவாயில்ல, கோட் ஷூட் போட்டு வரானுங்க. இவனுங்க எப்படினாலும் சில்லற பசங்க மாதிரி கேட்பானுங்க. இவனுங்கெல்லாம் டீசெண்டாக கேட்பானுங்க. இவனுக்கு போட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுவானுங்க. நீ சொல்கிறாடே மோனே அதான் சொல்லிப்பார். 2.25 இது இந்த கோட்டு போட்டவன்கிட்ட கேட்டுக்கிறான். இவன் எப்படின்னாலும் கஞ்ச பேசினத்தனமாக கேட்பான். இந்த வாட்டி அதிகமாக கேட்டிருக்கான். சார் நீங்கள் பார்ப்போம் சார். 2.40க்கு மேலே கேளு பார்க்கலாம். கேட்டுட்டாங்கப்பா. சார் உங்களுக்கு ரோஸ் இருக்குது நான் ஒத்துக்கிறேன். அதே அளவு காசு இருக்குதான்னு நான் பார்ப்போம். ஓகேவா? 2,60,000 ஒரே டீல். வேலை அந்த மேடம்கிட்ட விற்றுட்டு வேலை பரவாயில்ல. எல்லாம் சொல்லுவாங்கள்ல, கடவுள் இருக்கான் குமார், அந்த மாதிரி தான். 2,50,000 ஒரு 10,000 நமக்கு ப்ராஃபிட் தான். காரே 2,20,000 தான். நம்ம 2.60 விற்றோமா? வாங்க நம்ம ஃபெராரியை விற்றுடலாம். சீக்கிரமாக விற்றுடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த டே பத்தாது. 1 மணி தான் ஆகுதா? பார்ப்போம். இந்த இடத்தைய கொஞ்சம் கூட இந்த பார்க் பண்ணுவோம். சீக்கிரமா. ஓகே ஸ்டாப். சீக்கிரம் செல்லுக்கு போடாதே. கடை கை நடக்குது. ஆஃபீஸ் எடிட் மோடா. ஏன்னா எதுவும் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்போது கொஞ்ச நேரத்தில் எதுவும் வேலை செய்யாமல் போயிடுச்சு. டக்குன்னு ஏதோ பேரை கொடு. 1 மில்லியன் வைப்பேன். அவ்வளோ வைக்க நான் கொடுக்கணும். ஒரு 8 லட்சம் வச்சுப்போம். அவன் காசு வாங்க வரவன், சரி கார் வாங்க வரவனுக்கு என் காசு இருக்கும்ல, நான் காசு வாங்க வரவான்றேன். ஸோ சீக்கிரம் போகலாம் வாங்க. சீக்கிரம் டாடி. அதுக்கு தான் பர்சனல் கார் இருக்கணுன்றது. சும்மா ஜிவுன்னு ஓடிடலாம் இந்நேரத்துக்கு. மேபி நம்ம அடுத்த கேமில் எனக்கு தெரிஞ்சு பர்சனல் கார் வாங்கிடலாம்.
ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம இந்த போர்ச்சை தூக்கி அந்த இடத்துக்கு போட்டுட்டு பெயிண்ட் அடிக்கிற இடத்துக்கு விட்டுட்டேன். ஐயோ அவனுக்குள்ளே வந்துட்டானுங்க. நம்ம லம்போகினியில் வீட்டுக்கு போக வேண்டியதான். போர்ச்சோட கண்ணு பாருங்கள், அந்த கண்ணுன்னா கண்ணில் வந்து இப்படி நிறுத்தினா நான் அப்புறம் எப்படி போவேன்? கிறுக்கு பையன் மாதிரி நானும் பேசிட்டு இருக்கிறேன். ஆனடி காரில் ஏதாவது குறை இருக்குதான்னு எதுக்கு செக் பண்ணிப்போம். போடு, நம்ம ஃபியூல் போட்டுப்போம். கஞ்ச பிஸ்னரிங்க கார் வாங்கணுங்க, அதுக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அப்படி அழுவானுங்க. அப்படியே அதுக்கு போயிட்டு காசு குறைப்பானுங்க. தம்பி பெட்ரோல் போடணும் போமானுங்க. கார் 10 லட்ச ரூபாய்க்கு வாங்குவானுங்க, பெட்ரோல் போடுறதுக்கு அப்படியே அழுவானுங்க இவனுங்க. என் குடும்பம் ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம். பிளாக் வைப்போமா இதுக்கு? ஏன்னா ஒயிட்டு வைக்க முடியல, பிளாக் வச்சு பார்ப்போம். ஃபஸ்ட் டைம் பிளாக் வைக்கிறேன். பிளாக் வைக்கிறேன். கன்றாவே பிளாக்கும் இருக்க மாட்டேங்குது. இப்படி தான் பிளாக் இருக்குமா? கரண்ட்டு கலர்னா இதுவே இருக்கட்டும். சுத்தமாக நல்லா இல்லை, இதுவே எனக்கு தெரிஞ்சு இருக்கட்டும். டே ரெட்டும் நல்லா இல்லை, ஒரு பச்சை பரவாயில்ல, மஞ்சள் வச்சுப்போம். மஞ்சள் மேகம், ஒரு மஞ்சள் மேகம், அந்த மாதிரி. சீக்கிரம் லாம்போகினியில் வீட்டுக்கு போகணும். காரட்டு திருப்புடா, கார திருப்புடா. போ. வண்டி பறக்குது இல்லை? யார் ஓட்ட வண்டி? சந்தோஷோட வண்டி. யாருங்கடா எவ்வளோடா சொல்கிற? இங்கே 2 லட்சத்துக்கு மேலே கேட்குறேன். ஓகே 3 லட்சத்துக்கு மேலே கேட்குறான். 3.5 கேட்குறான் இவன். ஏன்டா வெளில போகிற? வேண்டா, உனக்கு எல்லாம் போர்ச்சு வாங்கவே வக்கில்ல, ஆனால் பெராரி வாங்கிறதுக்கு வக்கி இருக்குதுடா. அவசரத்தில் ஏதோ பேசிட்டேன்டா, மன்னிச்சுக்கோடா. நீ வாசின்றாசு, நீ வந்துடுறா. உனக்கோசம் தான்டா காத்துட்டு இருந்தேன். கொஞ்சம் ஓவராக வாய் பேசிட்டு என்ன மன்னிச்சிடுறா. 4.25 எடுத்துக்கலாம், நான் 4.60 கூட ஓகேடா எனக்கு. அவ்வளோதான்டா. சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் எமோஷ்னலாகி ஓவராக வாய் பேசிட்டேன். இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்களா? ஏன்னா 60,000 கட்டுறேன். அவ்வளோதான். 4 லட்சத்துக்காக இந்த கார் வாங்கினேன் நான். இந்த தான் நான் 1 மில்லியன் நான் போடுவேன். எப்படி? 2 4 எனக்கு ஃபஸ்ட்டு என்னமோ 1 2 3 4 5 10,000, 1 லட்சம், 10 லட்சம். ஃபஸ்ட் டைம் 10 லட்சத்துக்கு செல் பண்ணுறேன். 10 லட்சம் காரு கொஞ்சம் நல்லா கழுவி வைப்போமே. என்ன குறைஞ்சா போயிட போகிறோம். வா சார். அம்மா 10 லட்ச ரூபா காரு சார், சும்மா எப்படி நிற்கிது பாரு சார். நீங்களாம் பார்பி ஃபேன்ஸுன்னு தெரியும் சார், அதனால தான் உங்களுக்கு நான் பார்பி கலரில் வச்சுருக்கேன். இந்த காரை பார்பி படத்தை முன்னிட்டு, பார்பி கார், இந்த காரில் நீங்கள் பார்பி படம் பார்க்க போனீங்கன்னா ஊரே கிறுக்கு போய் நடித்து துரத்துவாங்க. அதனால் நீங்கள் வாங்கிடுங்க சார். கோட்டு போட்டவனே நீ தாண்டா போட மாட்டேன், நல்ல பேசி கேட்டேன். 6,60,000 சார், அவ்வளோ வராது சார். ஒரு 6,50 முடிச்சுப்போம் சார். 6,50,000 கரெக்டாக சார். ஓகேவா சார்? அவ்வளோதான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளேன்னு ஒரு 10 லட்சம் சேர்த்துடணுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13,74,420 ரூபா இருக்குது. அப்படின்னு நான் ஒரு சிறந்த பிஸ்னஸ் மேனாக ஆகிட்டு வரேன். சரி விடுங்க, ஆகிட்டு வரேன். இவனுங்க ஒரே போடா டே இருடா. இப்படி திருப்படா.
ஏடா கரெக்டாக நான் வர நேரமாக பார்த்து கிளம்புவீங்களா? ஓகே, இந்த 2 காரை விற்றா இன்னும் எவ்வளோ கிடைக்க போகுதுன்னு தெரியல. என்னடா போச்சு இந்த மாதிரி இருக்குது. போச்சு எனக்கு கொஞ்சம் கூட டிசைன் பண்ணி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. இந்த போச்சு போ ரொம்ப குட்டியாகி விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். வாங்க திருப்படா சுட்டா சொருனா பொருன்னு சொறி இருப்பேன். பரவாயில்ல, தப்பிச்சிட்டேன். ஒவ்வொரு வாட்டி ஆடு வரும்போது சரி என்கிட்டே இல்லை. எவ்வளோக்கு இந்த கார் வாங்கினா? 1,30,000 வாங்கினாண்ணா. இதோ ஒரு 8 லட்சம் வைப்போம். 2, 4, 6 ஓகே. கடி பண்ணியிருக்கோம்ல, பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்கிறோம். வாங்க நம்ம தூங்கிட்டு நாளைக்கு வருவோம். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ கொஞ்சம் எத்தான் இருக்குது தெரியுது எனக்கே. போடு 52,000 ஸ்பெண்ட் பண்ணேன். எதுக்கு 52,000 ஸ்பெண்ட் பண்ணு தெரில. 13 லட்சம் எதுக்கு அந்த 52,000 ஸ்பெண்ட் பண்ணு தெரில. இப்போ மார்க்கெட் இருக்குது. இந்த வீடியோ பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன வந்து. ஆமாம், காரு நான் லம்போகினி. நெக்ஸ்ட்டு இது பென்ஸு, போர்ச்சு. எங்கடா காரை திருப்பி வச்சுருக்கீங்க? டெஸ்லா மாதிரி இருக்குது. டெஸ்லா இல்லை, என்னமோ காட்டு. டாஜா 2 லம்போ இருக்குது. அனதர் சூப்பராக இருக்குது. எத்தனை சூப்பராகடா நான் வாங்கி போடுவேன். ஓகே, இந்த வாட்டி ஒன்று பண்ணுவோம். வாங்கிப்போம். அந்த வீடியோ வந்து நாளைக்கு நம்ம அது செல் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோவில். இப்போ எல்லாம் வச்சுருக்கோம். 24,000 ஒரு 85 வருவியா? மாட்டேன்னு நினைக்கிறேன். நான் வந்துடுவாங்க. நான் வந்துட்டா கஸ்டமர் நான் பேசி இருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதையும் வாங்கிப்போம். லம்போகினி 5 லட்ச ரூபா சொல்கிறான். ரவுண்டாக 5 லட்சத்துக்கு வேணாம், ரொம்ப டேமேஜாக இருக்குது. அப்புறம் எங்கன்னா விட்டு சொருவிட்டேன்னு வைங்களேன், தொலையாக போய்டும். அப்புறம் லம்போகினி வாங்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது? பெயிண்டில்னா கூட பிரச்சனை இல்லை. 5 லட்ச ரூபா ஒரு ரேட் இல்லை. சாரி, கரெக்டாக 5 லட்சம். நம்பர்ஸில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் மொத்தமாக மிஸ் ஆகிடும் குமாரா. நம்ம லம்போகினி ரிப்பேர் கூட்டுட்டு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க, என்ன ரேட்டுக்கு கேட்குறாங்க. எனக்கு என்ன டவுட்னா, ஏன் லம்போகினி இப்படி தரையை ஒட்டியே இருக்குது? கொஞ்சம் தூக்கலாம்னு நினைக்கிறேன். டியூனிங் எல்லாம் பண்ண தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த கார்லாம் கடைசியாக விற்றுக்கலாம். இன்னும் சூப்பராக வண்டி தான் இருக்குது. பறக்குது வண்டி பறக்குது சும்மா. நம்ம இதெல்லாம் அடுத்த வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இப்போ சூப்பராக மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த காரை சேல் பண்ணிட்டு இதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்த்துக்கலாம். பரவாயில்ல, நம்ம செம்மையாக இருக்குது காரு. போப்பா சீக்கிரம் சூப்பராக ஒரு கலர் அடிச்சு விடுவோம். விடுங்க நம்மள்ட்ட காராக இருக்குது. ஓகேவா? இன்னும் 2 கார் கிட்ட 4 கார் செல் பண்ணல. செல் பண்ணல 4 கார் செல் பண்ணல. இது வேற கருமா இப்படி வாய்ஸ் வருது. கார் எப்படி இருந்தால் என்ன, சரி கலர் எப்படி இருந்தால் என்ன? அழுக்கு சூப்பராக தெரியுது. போயிட்டு போ. சரிடா, அப்போ என்ட்ரு வாடா. இந்த காரையும் போர்ச்சு காரையும் மட்டும் இன்றைக்கி இந்த வீடியோவில் செல் பண்ணிடலாம். எனக்கு தெரிஞ்சு செல் பண்ணிட்டா 3 லட்சம் தேறிடும். அது ஒரு 2 லட்சம் கண்டிப்பாக வந்துடும். இது 1 லட்சம் கண்டிப்பாக வந்துடும். 10 லட்சம். இன்னும் நம்மள்ட்ட எத்தனை கார் இருக்குது? லம்போகினி 1 இருக்குது. செல் பண்ணாமலே இது செல் போட்டுருவோமா? எவ்வளோக்கு வாங்கினேன்னு தெரியல.
40 60,000 வாங்கிக்கணா. 120 போட்டுப்போமா? சரி 120 அவ்வளோதான். 1,20,000. இவன்கிட்ட போய் பேரம் பேசுவோம். கோட்டு பாட்டம் வந்துருக்கலாம். மிச்சவங்களாம் போயிருக்காங்க போல. வாடா தம்பி, நல்லா ரேட்டு கேள்றா. நீ வந்தாலே கஞ்ச பிஸ்னர் மாதிரி தான் கேட்பேன். தெரியும் எனக்கு. 65. ஓகே கரெக்டு. அவ்வளோதான் கார் போயிடுச்சு. இப்போ இந்த காருக்கு சேல் போட்டிருக்கோம். முன்னாடின்ற முதல்ல இந்த காரை தொடைப்போப்பா. கலர் அடிக்காதான் சரி, கழுவாதனால தான் இந்த கலரில் இருக்குது. கழுவுனா சூப்பராக இருக்குது காரு. சூப்பராக உள்ளது. கஸ்டமர் இன் ஆஃபீஸ் வாங்கப்பா. அக்கா தங்கச்சிக்கு போட்டு கார் வாங்க போகிறீங்க. இடத்துல விட்டா கரெக்டாக வாங்குவீங்க. 91,000. உங்கள் அக்காவே என்ன சொல்கிறேன்? உங்கள் அக்காவா தங்கச்சியோ? உங்கள் தங்கச்சி 91,000 சொல்கிறேன். நீ 1,00,000க்கு மேலே சொன்னால் காரு, இல்லைன்னா அவளுக்கு போய்கிட்டே இருக்கும். நீ வரவே வராத, கிளம்பிடுன்றேன். சார் போன வாட்டி கேட்ட மாதிரி இந்த வாட்டி நல்ல ரேட்டு கேட்கலாம் சார். உன் மூஞ்சி தான் சார் கருகி பிடிச்ச கடாய் மூஞ்சி மாதிரி இருக்குது. காமெடியே வரல. 1,00,000 ரவுண்டாக வச்சுக்கோ. எவ்வளோ? 1,00,000 தானே சொன்ன மாதிரி. 10,00,000 நான் எடுத்துட்டேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஆனால் நம்ம 11,00,000மாகவே எடுத்துட்டேன்னா விடுங்க. நம்ம இன்னொரு இந்த வீடியோ நம்ம முடிச்சிக்கலாம். இந்த லம்போகினியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ செல் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போவே 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடுச்சு. போர்ச்சி இருக்குதா? இருக்கட்டும், போர்ச்சியும் ஒன்று வாங்கிடுவோம். எவ்வளோ சொல்கிறான்? டேமேஜ் இருக்குதுன்றான். போர்ச்சி போக மாட்டேங்குது. நான் பார்த்துட்டேன். சுப்ரா என்ன நம்ம சுப்ராவா இது? ஆமாம், நம்ம சுப்ராவே தான் மேடம். லம்போகினி மட்டும் இந்த வீடியோவில் வாங்கிக்கிறேன். சும்மா இந்த வீடியோ செம்மையாக இருக்கும், இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். 48,000 கேட்டு போவோண்ணா. 78. 4,80,000. சாரி கட்டு. ஐயோ ஓகே போடா. சூப்பர். இதை ரிப்பேர் கொடுத்துருவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆர் சந்தோஷ். லவ் யூ ஒன். டாட்டா, பாய் பாய்.